சோதரமே இந்த நாளிலே உங்களை பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக நல்ல தேவன், நன்மைகளை செய்கிற தேவன். நிச்சயமாக இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். காரணம், இயேசு உங்களை அளவுக்கு அதிகமாகவே அவர் நேசிக்கிறார். ஆகவே டு நாட் வரி. உங்கள் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இயேசு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்வார். வேதம் சொல்லுகிறது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுகிறதல்ல. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆகவே ஐ என்கரேஜ் யூ, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, இயேசுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இயேசுவை உண்மையாக விசுவாசித்து பாருங்க. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நம்பினால் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை அவர் நிச்சயமாய் செய்வார். ஆகவே இன்று உங்களை சந்தோஷப்படுத்தவும் நீங்கள் சந்தோஷமாய் வாழவும் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்று ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஜெயம் வருவதற்கான ஒரு வழி. காரணம், நம் அநேக நேரங்களிலே ஜெயிப்பது எப்படி, அல்லது இந்த சூழ்நிலைகள் மாற்றுவது எப்படி, வியாதி சுகமாவது எப்படி, அல்லது இந்த அற்புதம் அந்த அற்புதம் இவைகள் எல்லாம் எப்படி என் வாழ்க்கையிலே நடக்கும் என்று பல கேள்விக்குறிகளோடு நாம் இருக்கிறோம். இது எல்லாருக்கும் ஒரு பெரிய காரியம்தான். எப்படி 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 என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு சோதனையாகவே அவைகள் காணப்படுகிறது. ஆனால் வேதத்திலே இந்த காரியங்கள், பிரச்சனைகள் மாற வேண்டும் என்றால் சிம்பிளாக சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளிலே ஒன்றை இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 49ஆம் வசனத்திலே இவ்விதமாய் ஒரு ஸ்திரீ அவர்கள் சொல்லுகிறார்கள், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த ஸ்திரீ சொல்லுகிற காரியம், வல்லமை உள்ளவர் மகிமையானதை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி. இங்கே இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இவர்கள் ஆச்சரியமான ஒரு தேவ வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள். அவர்களாலே அதை இமேஜின் பண்ணக்கூட முடியல. அவைகளை யோசித்து பார்க்க இன்று வரைக்கும் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம், இது இயற்கையாய் நடந்ததல்ல, இயற்கைக்கு மாறாக நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அது நடப்பதற்கு முன்பதாக இவர்கள் ஆச்சரியப்படுகிற ரீதியிலே ஒரு தேவ தூதன் கடந்து வந்து, இந்த ஸ்திரீயின் பெயர் மரியாள், அவர்களிடத்துல சொல்லுகிறாங்க, நீங்க கன்னிகையா இருக்கிறீங்க, ஆனாலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போகிறீங்க. இதை கேட்கும்போது அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம். அவங்களே கேட்கிறாங்க, how this is possible, இது எப்படி ஆகும், இதற்கு வாய்ப்பு இல்லையே, நான் இன்னும் திருமணம் எனக்கு ஆகலையே, எப்படி ஆகும் என்று சொல்லும்போது அந்த தேவ தூதன் சொல்லுகிறார், தேவ ஆவியானவர் உன்மேல் கடந்து வருவார், இது தேவனால் கூடாத காரியம் அல்ல, அவர் இதை உனக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வார்த்தையை, இந்த அற்புத காரியத்தை கேட்ட பின்பு செய்கிற ஒரு செயலை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். 49ஆம் வசனத்திலே, இன்னும் நடக்கலை, இன்னும் குழந்தையை பெற்றெடுக்கவில்லை, ஆனால் அவர்கள் செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சொன்ன காரியம் நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசத்துடனே தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். Before it happened, she started to praise God, believing what he has said will be fulfilled. இன்னைக்கு இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு கடினமான காரியம். இங்கே நான் வாசிக்கிறவங்க சொல்றாங்க, வல்லமை உள்ளவர் மகிமையானதை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு இதுதான் நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு காரியம், தேவனை மகிமைப்படுத்துவது. பிஃபோர் இட் ஹேப்பன்ஸ் நம்ம வெயிட் பண்ணினே இருக்கிறோம். அது நடக்கட்டும், நான் சர்ச்சில் போய் சாட்சி சொல்கிறேன், அது நடக்கட்டும், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், அது நடக்கட்டும் என்று சொல்லி. ஆனால் அதற்கு நடப்பதற்கு முன்பதாக செய்ய வேண்டிய ஒரு பிரதான ஒரு காரியம். நீங்கள் உதாரணத்துக்கு உலகத்தில் இருக்கிறவர்களை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒருவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், இந்த கடன் பாரம் தானே, நான் மாற்றி போட்டு விடுகிறேன், 10,000 ரூபாய் கொடுத்து அதை சரி செய்ய வேண்டும், சரி நான் பண்ணிடுறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க என்று சொல்லிட்டான்.
இப்போ நீங்கள் போய் அதை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறீங்க, பாருங்கள் இவர் எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து இந்த கடனை மாற்றிடுறோன்னு சொல்லிட்டாரு, இவர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா. பக்கத்து வீட்டில் போய் சொல்கிறீங்க, அவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் என் 10,000 ரூபாய் கொடுத்து என் கடன் பாரத்தை மாற்றன்னு சொல்கிறாரு, எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பெரியவர் பாருங்கள். இது மாதிரிலாம் இந்த நாட்களில் ஜனங்களை பார்க்க முடியுமா, எவ்வளோ நல்லவர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து புகழ்ந்து சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ணி ஆக வேண்டும், அது அவருக்கு ஒரு கட்டாயமாய் மாறி விடுகிறது. ஐயோ எல்லாம் ஊர் ஃபுல்லாக சொன்னு வராங்க, நம்ம செய்யாமல் இருந்தால் எல்லாரும் ஊரில் இருக்கிற எல்லாருமே நம்மளை காரி துப்புவாங்களே, இந்த ஸ்திரீ அல்லது இந்த மனுஷன் நம்ம செய்வோம் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்பி என்ன வேற எல்லார் இடத்துலையும் நல்லவர், அவர் எவ்வளோ வல்லவர், உலகத்தில் அவரை போல தேர்னா கூட ஆளை கிடைக்காது என்று நம்மை பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. செய்யலைனா எப்படி என்று சொல்லி அவரிடத்துல காசு இல்லை என்றாலும் இவர்கள் இவரை குறித்து சொன்ன வார்த்தையின் நிமித்தமே கண்டிப்பாக நன்மை செய்வாங்க. இது உலகத்திலே இயற்கையான காரியம். ஆனால் நாம் தேவனை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனம் புத்திரனும் அல்ல, அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஆகவே இந்த தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த இந்த தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஒரு உதாரணத்தை வேதத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இருந்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்து பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு நல்ல மனுஷன், கடவுளுடைய வேலையை செய்கிற ஒரு மனுஷன். நான் வாசித்தேன் பாருங்க, அவருடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு சரியான அடி அடித்து ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது உள் சிறையிலே அவரை தூக்கி போட்டார்களாம். இன்னும் தொடர்ந்து வாசிப்பில் என்றால் அவருடைய கரங்களிலும் கால்களிலும் செயின் எல்லாம் போட்டு அவரை அடித்து துன்புறுத்தி இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்களும் நானும் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நேச்சுரலாக செய்யக்கூடிய காரியம் ஒன்று, குறை சொல்ல ஆரம்பிப்போம். ஏன்னா பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை மாறல, ஏன் கடவுள் என்னை இப்படி சோதிக்கிறாரு, ஏன் இப்படிப்பட்ட காரியம் நடக்கணும், நான் ஒன்றும் தப்பு செய்யலையே, நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலையே, அப்போ ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது என்று சொல்லி முதலாவதாக நாம் கடவுளை பிளேம் பண்ண ஆரம்பிப்போம். இரண்டாவதாக அதற்கு காரணமாக யாராச்சும் இருந்தால் அவங்கள பிளேம் பண்ண ஆரம்பிப்போம். இவங்களால தான், இவர்கள் உதவி இருந்திருக்கலாம், ஒருவேளை அவங்க சொல்லாமல் விட்டு இருக்கலாம், நம்மளையே வான் பண்ணியிருந்திருக்கலாமே, ஊர் ஜனங்களுக்கெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும், சொல்லியிருந்தால் நானே மாறி இருப்பேனே, அவங்க என் வாழ்க்கையை எப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி மற்றவர்களை பிளேம் பண்ண ஆரம்பிப்போம். மூன்றாவதாக இது தலையெழுத்து என்று சொல்லி அந்த கஷ்டத்திலே நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்போம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்போம். ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது சூழ்நிலை அவர்களுக்கு வியப்பாய் மாறினது. சூழ்நிலை அவர்கள் விரும்பினது போல அவர்களுக்கு இல்லை. மிகுந்த கஷ்டம், அடிக்கப்பட்டாங்க, அசிங்கப்படுத்தப்பட்டாங்க, வேதனையிலே சிறைச்சாலையின் உள் அறையிலே அங்கேயும் சும்மா வைக்கல, கை கால்களில் எல்லாம் கட்டி வைத்திருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று பாருங்க. ஆனால் இந்த சூழ்நிலையிலே அவர்கள் செய்த கிரியை என்ன என்பதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் நின்று போயிற்று. பாருங்க எப்படிப்பட்ட ஒரு பிளெஸிங் என்று சொல்லி, கட்டப்பட்ட நிலைமையிலே, வேதனைப்பட்ட நிலைமையிலே நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய கால்களும் கைகளும் தொழு மரத்திலே கட்டப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. புலம்புவதற்கும் பல ரீசன் சொல்ல காரணம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் செய்த காரியம் நான் வாசித்து 25ஆம் வசனம், நடு ஜாமத்திலே அவர்கள் ஜெபிக்கவும் கர்த்தரை துதிக்கவும் செய்தார்கள். When you start to praise,
நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்கள் என்றால் சூழ்நிலைகள் ஒருவேளை இவர்களை போல இருக்கலாம். தப்பித்து போக வழி இல்லை, மாட்டிக்கொண்டீங்க. ஒருவேளை இவர்களை போல இருக்கலாம், உள்ள அறையிலே யாரும் உங்களை தேடி வந்து உதவி செய்யக்கூடாத உள்ள அறையிலே மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் சத்தத்தை வெளி ஜனங்கள் அல்லது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் கேட்கக்கூடாத நிலவரத்திலே இருக்கலாம். ஒருவரும் உங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். உங்கள் சரீரம் இவர்களைப் போலவே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர்கள் செய்த காரியம் ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்தார்கள். இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை கஷ்டம்தான். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் எனக்கு சொன்னாலும் என்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. அவைகளுக்காக பரிதாபப்படவோ உதவி செய்யவோ என்னால் முடியாது. ஆகவே உங்கள் சூழ்நிலையில உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களே புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு என்ன நீ எப்போ பார்த்தாலும் புலம்பின்னு இருக்கிற, ஏன் இப்படி பேசிக்கொண்டு இருக்கிற என்று சொல்லி அவங்களே உங்களுடைய வசனங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஏன் இப்படி நடந்துக்கிறான் இவன், ஏன் இந்த பொண்ணு இப்படி நடந்துக்குது என்று சொல்லி உங்களை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இன்று அந்த சூழ்நிலையிலே இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள இவர்களைப் போல, மரியாள் என்ற அந்த ஸ்திரீயை போல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. ஜஸ்ட் begin to worship the Lord. கர்த்தரை துதிங்க. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் இயேசுவை அறியாதவளாக இருப்பீங்க. செய்ய வேண்டிய சிம்பிளஸ்ட் காரியம், ஏசப்பா நீ நல்லவர், நீர் வல்லவர், என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய போகிறவர் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை துதிங்க. இல்லைன்னா சோத்திரம் சோத்திரம் என்று சொல்லுங்க. சோத்திரம் என்றால் தேவனுக்கு மகிமை. அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் கர்த்தரை என்னென்னலாம் சொன்ன, ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை நீங்கள் துதித்து பாருங்க. உங்களுடைய கட்டுகளை தேவன் அறுத்து போடுவார். நீங்கள் தப்பிக்க முடியாது இருக்கிற அந்த இடத்தின் அஸ்திவாரங்களை கர்த்தர் அசைத்து பூட்டி இருக்கிற கதவுகளை தேவன் உங்களுக்காய் திறப்பார். மனுஷன் பூட்டி இருக்கலாம், பல சூழ்நிலைகள் பூட்டி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். இனி ஒருபோதும் பூட்டப்படாத வாசலை உங்களுக்கு அவர் திறந்து வைப்பார். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அவர்களை உள்ளறையிலே வைத்த அந்த சிறைசாலை கைதி வெட்கப்பட்டு பயந்து இவர்களெல்லாம் தப்பித்து விட்டார்களோ என்று சொல்லி தன்னை கொலை செய்யும்படியாக, தற்கொலை செய்து கொள்ளும்படியாக அவன் முற்படுகிறான். நீங்கள் வாசிப்பல் என்றால் வாசிக்கலாம். பவுல் சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி தேவனுடைய மகத்துவத்தை சொல்லும்பொழுது அவனும் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை மாறப்போகிறது, உங்களுடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது. ஆனால் அதற்கு ஒரு வழி, நடப்பதற்கு முன்பதாகவே தேவன் அதை செய்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை மயம்படுத்துங்க. சொன்னதை போல கடன் பாரத்தை இவர் அடைக்கிறேன் என்று சொல்லிட்டாருன்ட்டு ஒரு மனுஷன் எப்படி மற்றொரு இடத்துல சொல்லும்போது அவன் செய்வது கட்டாயமாய் மாறுகிறதோ அவ்விதமாய் தேவனும் உங்களுக்கு நன்மையை செய்துதான் ஆக வேண்டும் என்பது அவருக்கு கட்டாயமாய் மாறுகிறது. இன்னும் ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்வேனே என்றால், இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தினர் அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தமாய் கொடுத்த ஒரு தேசத்திற்கு அவர்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறார். ஆனால் போகிற வழியிலே அவர்கள் முன்னேறி போகக்கூடாதபடி, அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு வைத்திருக்கிற அந்த லக்கை அடையக்கூடாதபடி, சந்தோஷமாய் அவர்களுக்கு தேவன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஒரு தடை இருந்தது. ஒரு பெரிய ஒரு பட்டணம் எரிகோ, அந்த பட்டணத்தினுடைய பெயர். போவதற்கு வழி விட மாட்டாங்க, அவங்கள தடை செய்து நிறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் நாம் பார்க்கிறோம், நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்றால் எல்லா ஜனங்களும் ஒருமனப்பட்டு எக்காலம் ஊதி தேவனை ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். தேவன் இந்த பட்டணத்தை எங்களுக்கு கொடுத்தா, நாங்கள் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற தேசத்திற்கு போவோம், ஆசீர்வாதமாக இருப்போம் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு தடையாக இருந்த அந்த எரிகோ என்ற மாபெரும் பட்டணம் ஒன்றுமில்லாமல் உடைந்து விழுந்தது என்று சொல்லி. இந்த நாளிலே உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு பெருசு தான், உங்களுடைய கஷ்டம் உங்களுக்கு பெருசு தான். யாராலையும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதை புரிந்து கொள்ள நம்ம எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் கடைசியாக நம்ம தான் சோர்ந்து போவோம். ஆனால் செய்யலாம். அந்த பிரச்சனையை உங்களால் மாற்ற முடியும், அந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். எப்படி என்றால் மரியாள் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்தார்.
மகிமையுள்ள தேவன் எனக்கு மகிமையான காரியத்தை செய்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் நடக்கலையே என்றால் அது நடக்கும், அது நடக்கும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே உனக்கு சுகத்தை கொடுப்பேன் என்று சொல்லி, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே உனக்கு வீட்டை கட்டி கொடுப்பேன் என்று சொல்லி, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே உனக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லி, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பேன் என்று சொல்லி. அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்லையே. ஆகவே துதிங்க, கர்த்தரை துதித்து பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. சர்ச்சுக்கு போங்க, அங்கே ஆராதனை கலந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுவார். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார். ஒரு தேவ ஊழியர் இவ்விதமாய் சொன்னாங்க, தாவீது என்ற ஒரு மனுஷன், அவர் ஆடு மேய்க்கிறவர், எப்போ பார்த்தாலும் கிண்ணறத்தை வைத்து பாடிக்கொண்டு இருப்பார். அவர் பாடிக்கொண்டு இருக்கும்பொழுது இந்த ஆடுகளை யார் மேய்த்திருப்பா என்று சொல்லி அவர் சொல்லுகிறாங்க. இவர் தேவ தூதர்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அவருடைய சமூகத்தில் நின்று ஓயாமல் பாடிக்கொண்டிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் தேவ தூதருடைய வேலைகளை செய்வதனாலே தேவ தூதர்கள் இவருடைய வேலையை செய்திருப்பார்கள் என்று சொல்லி. அதே வண்ணமாக நீங்கள் கர்த்தரை துதிக்கும் போது நீங்கள் படுகிற பிரச்சனைகள், வேதனைகள், இவைகளை மாற்ற தேவ தூதர்களே இறங்கி வந்து உங்கள் சூழ்நிலைகளை லெகுவாய் அவர்கள் மாற்றி போடுவாங்க. இந்த வேளையில நான் உங்களுக்கு செபிக்க போகிறேன். நீங்கள் ஒரு பொருத்தனை எடுங்க. ஏசப்பா, நான் இனி உங்களை துதிக்க போகிறேன். இந்த பிரச்சனையை சொல்லி நான் புலம்பிக் கொண்டு இருக்க போவதில்லை, இந்த கவலைகளை சொல்லி நான் அழுது கொண்டு இருக்க போவதில்லை, நான் உம்மை துதிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் இன்று உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். செபிப்போமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சமூகத்தில் கடந்து வருகிறேன். அவர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளை தேவன் நீர் அறிந்திருக்கிறேன். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும் தேவன் ஒரு அற்புதத்தை இந்த நாளிலே இவர்களுக்கு செய்யும்படியா நான் செபிக்கிறேன். பவுலை போல கட்டப்பட்டு இருக்கலாம், ஆண்டவரே சிறையிலே அடைக்கப்பட்டு இருக்கலாம். இந்த ஜனக்கூட்டத்தை போல நீர் வாக்கு பண்ணினதை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைகள் முன்பதாய் நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் கர்த்தரை துதித்து, ஆண்டவரே மகிமை உள்ளவர், மகிமையான காரியத்தை எனக்கு செய்தார் என்று சொல்லி அவைகளை சுதந்தரித்து கொண்டதை போலவே உம்மை துதித்து ஆராதித்து, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் துதிக்கும் பொழுது இந்த நாளிலே கேட்ட வார்த்தைகளை தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். நீ செய்த சகல நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்றால் இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தயவு செய்து நல்ல ஒரு தேவ ஆலயத்திற்கு போங்க. அங்கே இன்று கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. when you start to praise, நிச்சயமாய் கர்த்தருடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும். எங்களுடைய ஆலயம் தூரத்திலே, திருவள்ளூரிலே, காக்லூர் ரோட்டிலே ஷாலும் பேராலயம் பூரண சுவிசேஷ தேவ சபை அமைந்திருக்கிறது. உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாங்க, எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷாலோம் பேராலயம். கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும் அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258.